இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மை தூக்கி விடுகிற தெய்வம் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, நம்மை தூக்கி விடுகிற தெய்வம். நம்மை தூக்கி விடுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நமக்கு அனுபவங்கள் இருக்கும். எப்படின்னா, நம்முடைய குடும்பத்தார் யாராவது ஒருவர் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க. ஏமாற்றத்தில் இருந்திருக்கலாம், தோல்வியில் இருந்திருக்கலாம். எத்தனையோ விதத்தில் நமக்காய் ஆண்டவர் உதவி செய்து நம்மை தூக்கி விட்டிருப்பார். சில வேளைகள் நம்ம சொல்கிறோம் பாருங்க, என்னுடைய சகோதர சகோதரி எனக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க என்னை தூக்கி விட்டாங்க, எங்கள் அண்ணா எனக்கு உதவி செஞ்சார். அப்படி நம்ம நிறைய அனுபவங்கள் இருக்குது. படிப்பில், வேலையில் இல்லாவிட்டால் நம்முடைய எதிர்காலத்தில் நம்மை தூக்கி விடுகிறது நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் முடியாத நிலைமை, யாருமே தூக்கிவிட முடியல. பெற்றோரால் உதவி செய்ய முடியல, என் நண்பர்களால் உதவி செய்ய முடியல, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியல. நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனோம். எல்லாருமே இருக்கிறாங்க, குடும்பம் முழுமையும் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே உதவி செய்ய முடியல. ஒரு கரம் கடந்து வந்து, திருமணமாக 2 வருடங்கள் ஆகி மிகுந்த பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பொழுது, அந்த புதை சேருன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே சேற்று அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் அப்படியே உள்ளே இழுத்து கொண்டு போகுது. எங்கிருந்து ஒரு மாற்றம் வரும், யார் விடுதலையாக்குவாங்க அப்படின்னு பார்த்த பொழுது, அந்த தூக்கி விடுகிற தேவ கரம் வந்து உயர்த்தினால தான் இந்த 23 ஆண்டுகள் கர்த்தர் நிலைநடத்தி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தேவையின் மத்தியில் எந்த இடத்துல யார் என்ன தூக்கி விட போகிறாங்க, யாருனாலும் அந்த நன்மையை செய்ய முடியும்னு ஏங்குறீங்க பாருங்க, நம்மை தூக்கி விடுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் தூக்கி விட முடியும். அவர் தான் மாறுதலை கொண்டு வர முடியும், வேறு யாரும் மாறுதலை கொண்டு வர முடியாது. சங்கீதம் 145 அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். The book of Psalms 145, chapter 145 verse 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவரை நம்பி வந்துட்டா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்ட சொன்ன அந்த முதல் ஆண்டரோடு இடைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியன்ஸுடைய கடவுளுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் முதல் முறையாக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக பேசுகிற பொழுது, நீங்கள் கடந்து போகிற நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை, உபத்திரவத்தினுடைய காரியம் இதுதான் அடையாளம், என்னை நம்பி வந்தால் உங்களை வாழ வைப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு இது நாள் வரை அவர் கைவிடவே இல்லை, முடிவு பரியந்தம் அவர் கைவிட மாட்டார்னு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம், அந்த தூக்கி விடுகிற கரம், பலப்படுத்துகிற கரம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தூக்கிடுவாருங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டு தூக்கி விடுவார். அவரால் தூக்கி விட முடியாத காரியமே இல்லை. 38 வருஷம் பெதஸ்தா குளம் என்கிற இடத்துல 38 வருஷம் ஒரு மனிதன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். 38 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே ஹோப் இருக்க போது சொல்லுங்களேன். இப்போ சில வேளைகளில் ஒரு சில காரியத்தை முயற்சி செய்கிறோம், படிப்பில், பிள்ளையை பெற்றெடுக்கிறதுல, இல்லை இந்த ஊரில் பிஆர் வாங்குற காரியத்தில் எத்தனையோ முயற்சி செய்கிறோம். எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல. அந்த 38 வருஷம் முடியவே இல்லை. ஆண்டவர் போய் நிற்கிறார். ஒரே நாள் அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் தூக்கிட்டார். ஹல்லேலூயா. 18 வருஷம் ஒரு மகள் கூனியாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை தோல்வி அடை செய்கிறது என்ன? எது என் வாழ்க்கையில் என்ன கீழே போக செய்கிறது? வாட் இஸ் மேக்கிங் மீ டு பி லோவர்? ஏன் நான் மேலே வர முடியல? ஏன் நான் உயர முடியல? ஏன்னா தேவனுடைய கிருபை நிரப்பும்படியான கிருபாதார பாத்திரமாக இந்த பாத்திரம் நிரப்பப்படாத வரைக்கும் பெரிய உயர்வுகளை காண முடியாது. 10 வருடம் நான் இந்தியாவில் வேலை செய்து ஆண்டவருடைய நடத்துதல் இந்த தேசத்துக்கு கடந்து வந்தேன். அந்த 10 வருடத்தில் இல்லாத உயர்வை இந்த தேசத்தில் மகிமையாய் தேவன் கொடுத்தார். அதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அவரை நம்பி நின்னா விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டருக்கு தெரியும், 18 வருஷம் இந்த மகள் கூனியா இருக்கிறாள். அந்த கூனியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? ஏன் இந்த மகள் கூனியா இருக்கிறான்?
38 வருஷம் ஏன் இந்த இடத்துல அந்த வியாதிஸ்தன் எழ முடியாமல் இருக்கிறான்? ஆண்டருக்கு தெரியும். எத்தனையோ குஷ்ரோகிகள் இருக்கிறாங்க. எலிசாவை பார்க்கும்படியாய் நாகமான் என்கிற குஷ்ரோகி வருகிறார். நம்பி எலிசாவின் இருக்கிற வல்லமையை நம்பி என்னை தூக்கி விட்டுருவார், இவங்க விசுவாசிக்கிற ஆண்டர் என்னை தூக்கி விட்டுருவார். அதே ஆண்டர் தான் நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் உங்களை தூக்குனாலும் ஆண்டர் தூக்கி எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. நம்பணும், ஆண்டரை நம்பணும். நான் நம்புறேன், என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர். இன்னைக்கு அவர் தூக்கி விடுறதுக்கு என்ன தெரியுங்களா ரகசியம்? எந்த இடத்துல ஆண்டவரே, இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஒரு ஃபைனான்ஸ் தேவையாக இருக்கலாம், சரீர போராட்டமாக இருக்கலாம், இல்லை இந்த காரியத்தில் நான் எப்படி விடுபட முடியும் எனக்கு தெரியல, யார் என்னை தூக்கி விட முடியும்? ஹூ கேன் லிஃப்ட் மீ அப்? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவர் தொடும்படியா என்னை தொடுங்க ஆண்டவரை, என்னை தொட்டு நீங்கள் மாற்றுங்க. 38 வருஷம் ஒரு மனிதனால் குணமட முடியல. 18 வருஷம் அந்த மகள் கூனியாக இருக்கிறாள், மீள முடியல. 12 வருஷம் ஒரு மகளுக்கு பெரும்பாடு இருக்கிறது. அந்த மகள் நம்பி வர்றா பாருங்க. இன்னைக்கு நம்பி வரணுங்க. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்தேன். அந்த ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை நம்பி வந்தா உங்களை வாழ வைப்பேன். கடந்த வாரத்தில் ஒரு அருமையான குடும்பத்திற்காக விடுதலையின் ஜெபத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். எங்களோடு பேசிய அதே ஆண்டவர் தான், அதே இயேசு கிறிஸ்து தான் அந்த குடும்பத்துக்காக, அந்த குடும்பத்தின் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டு சொல்கிறார் அந்த குடும்பத்துக்கு, இங்கே இருக்கிற ஒரு ஊழியர்களாக டீமாக இணைஞ்சு ஜெபம் பண்ணிருந்தோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை இந்த ஊழியர் மூலமாக கடந்து வந்தது. உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்குது, இப்படிப்பட்ட காரியம் நடக்குது, உங்களுக்கு அடையாளத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த குடும்பத்தார் அதை கேட்ட உடனே ஆமாம் அப்படி தான் இருக்குது, இங்கிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவங்க வீட்டிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்கள் என்னை தூக்கி விட முடியும், நான் நம்புற ஆண்டவரை விசுவாசிக்கணுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளை உருவாக்கினவர் அவர். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவர் அவர். எதற்கு என்னை ஆண்டவர் உருவாக்கினார், எதற்கு என்னை ஆண்டவர் படைத்தார், அதை சரியாக தெரிஞ்சுட்டு அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க. ஏசாயா 43 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். The book of Isaiah chapter 43 verse 1 and 2. Let us read it together. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினமாய கர்த்தர் சொல்வதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னோட மகை, என்னோட மகை. எனக்கு தான் தெரியும் உன்னை எதுக்கு உருவாக்கி இருக்கிறேன், எதுக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தேன், நீ இந்த தேசத்தில் என்ன செய்யணும். இந்த தேசத்தில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் குறிப்பிட்ட ஆண்டுகள், ஒரு சிலரை குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்கும்படியாய் வைக்கிறார், ஒரு சிலரை இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் வைக்கிறார், இல்லை ஒரு சிலரை இந்த தேசத்துலேருந்து வேறு தேசங்களுக்கு கொண்டு போகிறார். அதனால தான் இப்போ நிறைய பேர் கவுன்சிலிங்கில் கேட்குற பொழுது, நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரை பண்ணுறோம், நாங்கள் நியூசிலாண்டுக்கு ட்ரை பண்ணுறோம், யூஎஸ்க்கு ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுங்க, பண்ணாமல் இருக்காது, பண்ணுங்க. ஆனால் எது தேவ சித்தமோ அது நடக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான அவருக்கு தான் தெரியும். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கிறவாய் கர்த்தர் சொல்லுவது. என் ஆண்டர் தான் படைச்சார், அவர் தான் உருவாக்கினார். ஹீ இஸ் த மேனுஃபேக்சரர். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், ப்ராப்ளம் என்ன செய்கிறோம், அதோட மேனுஃபேக்சருக்கு அனுப்புகிறோம். நம்மளை பற்றி ஆண்டருக்கு தாங்க நல்லா தெரியும். ஹல்லேலூயா. என்னை எதற்கு படைச்சார், என்னையே ஹைட்டாக படைச்சார், என்னையே ஹைட்டு கம்மியாக படைச்சார், எனக்கே இந்த தாளந்தை கொடுத்தார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு விசேஷித்த தாளந்து இருக்குது. அதுதான் சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைகள், புதிய காரியத்தை எடுக்கிற பிள்ளைகள், ஒரு புதிய முயற்சி எடுக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்களோ உங்கள் திட்டத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் சொல்கிறவர், நீங்கள் அவருடையவர்கள், நான் ஆண்டவருடையவர். என்னை பற்றி ஆண்டருக்கு தெரியும், ஆண்டனை நடத்துவார். 2வது வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ எந்த இடத்துல வேணாலும் கடந்து போகலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகலாம்.
ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன், எதுவும் உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. எதுவும் உன்னை அணுக முடியாது, எந்த போராட்டம் அணுக முடியாது. வேதத்தில் இருக்கிற ஜெயம் எடுத்தவர்கள், வேதத்தில் ஆண்டரை நம்பி ஜெயம் எடுத்துறவங்க. தானியேலுக்கு மட்டும்தான் ஆண்டர் ஜெயம் கொடுப்பாரா? சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு மட்டும்தான் ஜெயம் கொடுப்பாரா? மோசேக்கு மட்டும்தான் ஜெயம் கொடுப்பாரா? அதே ஆண்டவர் நமக்கும் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எப்போவுமே என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நம்மளுக்கு பர்சனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு உதவி செஞ்சீங்களே ஆண்டவரே, அவங்கள வழி நடத்தினீங்களே ஆண்டவரே, என்னையும் வழி நடத்துங்கப்பா. மோசையோடு சொன்னீங்களே, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லணும், எனக்கு முன்பாக உங்கள் சமூகம் போகட்ட ஆண்டவரே. சுவாமி, எலிசாவை பயன்படுத்துனீங்க, எலியாவை பயன்படுத்துனீங்க, என்னையும் பயன்படுத்துங்க. கேட்கணும், எப்பவுமே கேட்கணும். வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே, வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே தேவனுக்கு அருகாமையில் நம்மை கொண்டு போகும்படியா. we have to get closer to God. நல்லா பாருங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யணும், எனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லாமே மகிமையாக வரணும். என்ன தெரியுங்களா செய்யணும்? we have to get closer to God. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்ன காரியத்தில், எந்த பிரச்சனையில், என்ன போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை வேணும்னு பார்க்குறீங்களோ நீங்கள் சொல்லணும், நான் உங்களுடைய ஆண்டவர். ஒரு பாட்டு இருக்குது, பாஸ்டர் கே வில்சன் அவர்களது, ரொம்ப நல்ல பாட்டாக இருக்கும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், அவர் லில்லி புஷ்பம் போலானவர். அந்த பாட்டு நீங்கள் போட்டு கேட்கலாம். பாஸ்டர் கே வில்சன் ரொம்ப அனுபவித்து ஆண்டரை அனுபவிக்கணுங்க. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஆண்டவரை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. திஸ் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் mere for blessing. This life is a walk with God. ஆண்டவரை நேசிக்க, ஆண்டரோடு நடக்க, ஏனோக்கு நடந்தது போல நான் நடக்கணும். ஃபாதர் அந்த அனுபவத்தில் போனால பாடுறார். நம்மளுக்கு அந்த அனுபவம், அந்த நடக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடக்கும். யாருடைய வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடக்கும்? ஆண்டவரோடு நடக்க ஆசை. ஆண்டர் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சில வேளைகள் ஆண்டர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பட் யூ கேனாட் டிஸ்கவர் த ஹோல்னஸ் அண்ட் ஃபுல்னஸ் ஆஃப் காட். அவர் தெரியணும், ஆண்டவர் நீ என்னுடையவன், என்னுடையவள். அந்த லெவலுக்கு போயிட்டா நம்மளை மடார்னு தூக்கி எடுத்துருவார். புதைக்குழியில் கீழே போய் 2000 முடிந்து போயிருக்க வேண்டிய குடும்பத்தை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அவர் தான் சாட்சியாக வைத்திருக்கார். இன்னைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் கடந்து போகிறீங்களோ, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறாருங்க. அவர் சொன்னபடி, நீ கண்ணீரில் கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். நீங்கள் என்ன கண்ணீரின் பாத கஷ்டத்தில் போனாலும் அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கணவன் மனைவி தேவன் இணைக்கிற குடும்பத்தில் கூட சில வேளைகளில் மாற்றங்கள் வருது, மறந்து போகிறாங்க, பிள்ளைகள் மறந்து போகிறாங்க, உறவினர்கள் மறந்து போகிறாங்க. ஆனால் தேவன் ஒரு நாள் நம்மை மறவாதவர். ஹல்லேலூயா. அழைத்தவர் மாறவே மாட்டார், அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அழைத்தவர் மாற மாட்டாருங்க. மனுஷங்க மாறுவாங்க, குடும்பம் மாறும், உறவுகள் மாறும், திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, மாறுவாங்க. ஆனால் அழைத்தவர் மாற மாட்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குழியில் யோசேப்பை போடும்படியாய் திட்டங்கள் வந்து சொந்த கூட பிறந்தவங்களே அந்த மகனை தூக்கி குழியில் போட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, குடும்பத்தாராக இருக்கலாம், ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். சில வேளைகளை ஏன் தெரியுங்களா அந்த நெருக்கம் வருது? உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு பெரிதாக இருக்குமானால், உங்கள் மேல் ஆண்டு ஒரு விசேஷ திட்டத்தை வைத்திருப்பாரானால், யாரோ ஒருவரை கொண்டு உங்கள் குழியில் போடும்படியாக பிசாசு காரியங்களை நடத்துவா. ஹல்லேலூயா. அதனால் கலங்கி போயிடாதீங்க. அழைத்தவர் ஒரு நாள் மாற மாட்டார். ஆதியாகமம் 37 அதிகாரம் 28 வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 37 verse 28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற பொழுது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். யோசேப்பின் மேலே ஆண்டவர் ஒரு விசேஷ திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு பெரிய அழைப்பை வைத்திருந்தார். அதை வெளிக்காண்பித்தார், அதை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு தெரியும். யோசேப்பின் அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு என் மேலே ஆண்டு அந்த அழைப்பை வச்சிருக்கார்.
சில வேளைகளில் அந்த அழைப்பை நம்ம ரொம்ப ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லக்கூடாது. யோசேப்பு என்ன பண்ணிட்டார், ரொம்ப ஃப்ரீயாக என் குடும்பம் தானே, என் ஃபேமிலி தானே சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அவர்கள் எரிச்சல் அடைந்து அந்த மகன் உள்ளே போட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஜோசப்னு ஒரு படம் வந்தது. அது உள்ளே போய் பார்த்தேன். அந்த யோசேப்பு, அந்த ஒரு 17 வயது பையன், அவன் ஒரு குழியில் போடுறாங்க. அந்த குழியில் பாம்பெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு அவன் கத்திகிட்டே இருக்கிறான், அண்ணா என்னை காப்பாற்றுங்க, அண்ணா என்னை காப்பாற்றுங்கன்னு. அவங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா இன்னும் நம்மளுக்கு இது நல்லா புரியும். அப்போ அப்படியே கத்திக்கொண்டே இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் படத்தில் அப்படி இருக்குது, ஒருவேளை இஸ்மவேலர் எப்போ வந்தாங்கன்னு தெரியல, ரொம்ப நேரம் இருந்திருக்கும். அந்த குழியிலிருந்து அவங்க நினச்சிக்கிறாங்க அண்ணன் தான் தூக்கி விட்டான், தம்பி தான் தூக்கி விட்டான். இல்லை, ஆண்டவருடைய திட்டம், அழைத்தவர் மாறாதவராக இருக்கிறார். அழைத்த தேவனை தூக்கி விட்டார். அதே ஆண்டவர் இன்றைக்கு எந்த இடத்துல தூக்கி விட முடியாதபடி, உதவி செய்ய முடியாதபடி, எனக்கு யார் உதவி செய்வாங்க, யார் என்னை தூக்கி விடுவாங்க? உங்களை மறவாத தெய்வம் உங்களை தூக்கி விடுவாருங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர் ஒரு நாள் மாற மாட்டார். மாறவே இல்லை, ஆண்டவர் மாறல. மனுஷங்க மாறுவாங்க, உறவுகள் மாறும், ஆனால் என் தேவன் மாறாதவர் யோசேப்பை தூக்கி விட்டார். அவன் நினச்சிட்டான், நான் தூக்கி விடப்பட்டுட்டேன், சரி வந்துட்டேன், போத்திபார் வீட்டுக்கு போயிட்டேன். போத்திபார் வீட்டில் பிரச்சனை. எந்த இடத்துல போனாலும் நல்லா வச்சுக்கங்கண்ணா, நான் நல்லா தானே வேலை செய்கிறேன், ஏன் என் மேலேயே தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கத்தக்க, ஏன் என்னை பார்த்தே குறை சொல்கிறாங்க? ஏன்னா உங்கள் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, அதனால தான் அந்த கண்கள் உங்கள் மேலே வந்து கொண்டு இருக்குது. நல்லா நீங்கள் பார்க்கணும், எத்தனையோ பேர் இருக்கத்தக்க, ஏன் என்னை மட்டும் இப்படி கேட்குறாங்க? காரணம் உங்கள் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்னுடையவள் சொல்லிட்டாரு. அதனால் அந்த போராட்டம் கடந்து வருகிறது. அந்த போத்திபார் வீட்டுக்கு போகிறான். ஆதியாகமம் 39:20, புக் ஆஃப் ஜெனிசிஸ் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டு இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். எத்தனை வருஷம் வாலிப நாட்களில் டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா வந்துருவேன்னு நினச்ச இடத்துல திரும்பவும் சிறைச்சாலைக்கு போயிட்டாப்புல. இன்றைக்கி ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம், நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தேன், ஆனால் இந்த இடத்துல வந்தோன்னே இப்படி ஒரு போராட்டம் இருக்குதே. கவலைப்படாதீங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒத்தாசை கொடுக்கறதுக்கு எந்த மனுஷனும் வேண்டாம். பரலோகம் முடிவு பண்ணி ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக உயர்த்தார். அவன் சிறைச்சாலையில் இருந்தான், அவனுக்கு ஹோப்பே இல்லை. If today you are hopeless, if today you are thinking, how am I going to come out of these circumstances? How deep may be your disappointment, and how deep may be your pit of depression. எவ்வளவு ஆழத்தில் இங்கே இருந்தாலும் ஆழங்களை ஆழம் கூப்பிடுகிறது ஒரு வசனம் இருக்குது. அந்த ஆழத்தை உருவாக்கின தேவன் உங்களை தூக்கி எடுத்துருவார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை, எந்த ஒரு காரியமும் உங்களை அழுத்தவே முடியாது. நீங்கள் காரியத்தை மேற்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் காரியத்தை மேற்கொள்ள வைக்க போகிறார். எதுவும் எங்களை அழுத்துவதில்லை. கரங்களை வைத்து சொல்லுங்க, எதுவும் எங்களை அழுத்துவதில்லை, எதுவும் எங்களை மேற்கொள்ளுவதில்லை, எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுவோம். அந்த தேவாதி தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அழைத்தவர் மாற மாட்டாருங்க. நம்ம மேல இருக்கிற அழைப்பு மாறவே மாறாது. அந்த அழைப்பை பிடித்து கொள்ளுங்க. யோசேப்புக்கும் நல்லா தெரிஞ்சது, ஆபிரகாமை அழைத்த தேவன் மாறாதவர், ஈசாக்கை அழைத்தவர் மாறாதவர், மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார், அவர் மாற மாட்டார். இன்னைக்கு யார் உங்கள் குடும்பத்தில், நண்பர்கள், வேலை இடத்துல யார் மாறி இருக்கலாம், ஆனால் உங்களை அழைத்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாத நேசம் உங்களை தூக்கி எடுக்கும். யோசேப்புக்கு தெரியல, எப்படி நான் மாற போகிறேன், எப்படி நான் விடுதலையாக போகிறேன், தெரியவே இல்லை. ஆனால் அழைத்த தேவன். பானபாத்திரக்காரர் எவ்வளவோ யோசேப்புன்னு ட்ரை பண்ணுறாரு. இப்போ ராஜாவினுடைய பானபாத்திரக்காரர் 2 பேர் வர்றாங்க, நம்மளுக்கு தெரிந்த பகுதி தான். அவங்க வர்றாங்க, அவங்களுக்குரிய காரியத்தையெல்லாம் யோசேப்பு விளக்குகிறார். ஆனால் ஒரு நேரம் வருது, போயிட்டு மறந்து போயிட்டாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு, மறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டரே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல, ஏன் ஆண்டரே டிலே பண்ணுறீங்க, ஏன் ஆண்டரே டிலே பண்ணுறீங்க? காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட்
time. God is going to strike at the right time. Hallelujah. எந்த இடத்துலையும் கால தாமதமாகவே இல்லை. அழைத்தவர் மறக்கவே இல்லை. அவர் மாறாதவர். குறிக்கப்பட்ட நேரத்தில் உங்களை தூக்கி நிறுத்துவார். Hallelujah. எந்த இடத்துல உங்கள் பேர் போகணுமோ, எந்த இடத்துல உங்கள் அப்ளிகேஷன் போகணுமோ, எந்த இடத்துல உங்கள் பேர் போகணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். அழைத்தவர் மாறாதவர். Hallelujah. அதை மட்டும் மனதில் வைத்துங்க. என் ஆண்டவர் மறக்க மாட்டார், என் ஆண்டவர் மாற மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏசாயா 43:1 படி நீ என்னுடையவன் என்னுடையவன் சொல்லவர். நீ என்ன பாதையில் கடந்து போனாலும், நீ அக்னியில் நடக்கும்போது, தண்ணீரில் கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது அக்னி ஜுவாலை உன் பேர் பற்றாது, நான் உன்னோடு கூட இருப்பேங்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமையா நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. மகிமையா நடத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையில் செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கார், என்ன செய்ய சொல்றார். சில வேளைகள் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரல, ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கல. நான் செய்கிற காரியத்தில் ஒரு பெரிய காரியத்தை நான் காண முடியல. என்ன காரியம் தெரியுங்களா? சில வேளைகள் ஆண்டவர் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது முட்டாள்தனமான காரியம்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் என்னோடு என்ன சொல்கிறாரோ நான் ஆண்டவர் சொல்கிறபடி செய்கிறேன், ஆண்டவர் நினைவு கூர்ந்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்வாண்டவரை. நோவாவுடைய நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? நோவாவுக்கு மட்டும் ஆண்டவருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கி ஆலயத்துக்கு வர்றேன் பாஸ்டர், ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் ஆலயத்துக்கு வர்றேன், ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் தான் ஆலயத்துக்கு நான் வர்றேன். ஆலயத்துக்கு வருகிறதுனுடைய நன்மை என்ன தெரியுங்களா? தேவனுடைய பார்வையில் கிருபை கிடைக்கும். ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை நேசிக்கணும். நான் அவருடையவள், அவர் என்னுடையவர். அந்த பாட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். பாஸ்டர் கே வில்சனுடைய என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அந்த பாட்டை கேட்டு அவரோடு இணைந்து சில காரியங்கள் நம்மளை ஆக்கிப்பை பண்ண முடியாது நம்ம விட்டு கொடுக்குற பொழுது தான் சோகம், பிரச்சனை, டிப்ரெஷன் நம்மளுக்குள்ளே வருது. அவர் நம்மளை ஆக்கிப்பை பண்ணுவார், நம்மளை ஆட்கொள்ளுவார்னா காரியங்கள் ஜெயமாய் மாறும். நோவாவுக்கு ஆண்டருடைய கண்ணில் கிருபை கிடைக்குது. பேழையை செய்ய சொல்லுகிறார். பேழையில் குடும்பத்தாரெல்லாம் உள்ளே வர சொல்கிறார். நம்மளுக்கு நல்லா தெரிந்த பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 7. அதில் கடைசி வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 7:24, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. பூமியின் மேலே 150 நாள் ஜலம் இருந்தது. பாருங்கள், ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம். 150 நாள் பேழைக்குள்ளேயே இருக்கிறாங்க. எல்லா பக்கம் தண்ணி, அந்த பேழை உயர்த்தப்படுகிறது, அவங்க காக்கப்படுறாங்க. ஆதியாகமம் 8:1, ஜெனிசிஸ் 8:1, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இந்த உலகத்தில் நம்ம சுவாசிக்கிற காற்றிலிருந்து எல்லாவற்றுக்கும், கடலுக்கும் சரி, கட்டளை கொடுக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவு சகல வல்லமையுள்ள தேவன் வேலை இடத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா? என் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா? நான் எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு மாறுதலை செய்ய முடியாதா? நிச்சயம் செய்வாருங்க. நம்மை தூக்கி விடுகிற தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. நம்மை தாங்குகிற ஆண்டவர். நோவாவுக்கு சொன்னார் பேழையை செய்தார். நோவா பேழையை செய்தார். 150 நாள் ஜலம் இருந்தது. ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். God remembered நோவா. நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு நாம் சொல்லுகிற செய்கிற நம்முடைய செய்கைகள் எதை நினைவு கூற வைக்கிறது? நம்ம ஒரு சில இடத்துல பேசுகிறோம், ஒரே மீட்டிங் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறோம், 10 நிமிஷம் பேசுகிறோம். சில வேளைகளை சொல்கிறோம் பாருங்கள், எங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம், இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தோம்,
அவங்க எங்களை ஒரே ஒரு டின்னருக்கு, ஒரு லஞ்சுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அதை என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா they took care of us so well. அந்த ஆஃபீஸுக்கு போனோம், அந்த இடத்துல ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. சொல்கிறேன் பாருங்கள், நினைவு கூற வைக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லணும், நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேனே, நான் இதை நடத்துவேன்னு சொல்லிக்கிறேனே, நீ என்னுடையவள். அதற்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நீங்கள் சொல்கிறபடி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை செய்வேன். இன்றைக்கி ஆண்டவர் சில இடத்துல உங்களை தூக்கி எடுக்கணும், காரியங்கள் மாறுதலாக அமையணும். நான் காண்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கணும். ஐ வாண்ட் டு see a பிரேக் த்ரூ. இந்த வருஷத்தில் என் வேலையில், என் குடும்பத்தில், என் காரியத்தில் ஒரு பிரேக் த்ரூ பண்ணணும். அன்றே நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. நோவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்படி தான் நீ செய்யணும்பா. பேல சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ முட்டாள். இயேசு சொல்கிறார், நாங்கள் அப்படி தான் ரசிக்கப்பட்டு 7 மாதம் ஆச்சு. ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்தோம். வேலை ரிசைன்மெண்ட்டு போனார், ரிசைன்மெண்ட்டு வந்துட்டேன். திரும்பி 2 வாரம் கழித்து வேலையெல்லாம் போகிறேன். எல்லாம் பார்த்து கேட்டாங்க, முட்டாள்தனமாக பண்ணிக்கிறீங்க. இவங்களுக்கு வெளியில் பார்க்குறக்கு முட்டாளாக இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிற அதே ஆண்டவர், உங்களோடு பேசுகிற ஆண்டவர், அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டீங்கன்னா யார் உங்களை பார்த்து முட்டாளாலும் கவலைப்படாதீங்க. உங்களை நினைத்தருளி ஆண்டவர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்கிறத செய்கிறேன், அவர் சொல்கிறபடி இருக்கிறேன், அவர் தூக்கி எடுப்பார். சில வேளைகளில் ஆண்டவர் சொன்னதை கேட்காம யோனா என்கிற ஒரு பக்தன் ஓடினார். ஆண்டவர் சொன்னதை கேட்கவே இல்லை. எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் மாற்றிடுவீங்க. அவர் ரொம்ப ஜீனியஸ்னு அவருக்கு நினப்பு. ஆண்டருக்கே அட்வைஸ் கொடுக்குறார். சில பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, ஆண்டருக்கே அட்வைஸ் கொடுப்பாங்க. அதனால் அப்படி கொடுக்கக்கூடாது. அவர் நினச்சிட்டாரு நீங்கள் சொல்ல மாற்றிடுவீங்க ஆண்டவர். அவர் மாற்றுவார், என்ன வேணாலும் மாற்றுவார். அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் உருவாக்குனவர். He can change. He has got all the authority to change. இப்போ ஒரு வேளை உங்கள் இருதயத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி மாற்றுறீங்க, He can change. மாற்றுவார், அவர் மாற்றக்கூடியவர். ஒரு சில இருதயம் கேட்குறீங்க, நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க, ஏன் மாற்றிட்டீங்க, அவர் மாற்றுவாருங்க. அவருக்கு தெரியும், அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நீ நினிவேக்கு போப்பா, அந்த தேசத்தை அழிக்க போகிறேன் சொல்லுன்னு சொன்னார். அவங்க மனம் மாறிட்டாங்க, ஆண்டரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. நினிவேயின் ஜனங்கள் ஆண்டரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டர் எனக்கு உடனே இறங்கணும், பரலோக உடனே இறங்கணும். அவரை இம்ப்ரெஸ் பண்ணுங்க, ஆண்டரை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. தேவனை இம்ப்ரெஸ் பண்ணா நடக்க முடியாத காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அவர் விரும்பணும், அவர் நேசிக்கணும். ஆண்டவரே நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன். He will get impressed. அந்த யோனா என்ன செஞ்சார், ஆண்டவர் சொன்னதை கேட்கவே இல்லை, அவர் ஓடிட்டே இருந்தார். ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் சில வேலையில் பண்ண, சில வேலைகள் ஆண்டவர் சொன்ன வழியில் நம்ம போகலை, ட்ரீட்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாஸ் அது எப்படி இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? நான் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா நான் ப்ராப்பராக அவர் சொல்கிறதில் போயிடுவேன். ஊழியத்தின் நிமித்தம் ரொம்ப உற்சாக மிகுதியில் ஆண்டருக்கு தானன்னு சொல்லி போய் கை சுட்டு கொண்ட காரியங்கள் உண்டு. அதில் ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்கிறேன். அதில் ட்ரீட்மெண்ட் போகிற பொழுது அவர் சிக்னல் கொடுத்துருக்கிறார், இந்த வழியில் நீ போகக்கூடாதுன்னு சிக்னல் கொடுத்துருக்கார். உங்களுக்கு தானேன்னு போனேன், கை சுடப்பட்டேன். ஆனாலும் ஏசாயா 41:2 படி, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாதுன்னு அதில் தீங்கு அணுகாதபடி தூக்கி எடுத்தார். அப்போ கற்றுக் கொடுத்துட்டாரு. என் பேரை சொன்னாலும் சரி, ஊழியக்காரங்க சொன்னாலும் சரி, நான் உனக்கு சொன்னா, he teach the lesson. அன்றே ஊழியக்காரங்க சொல்றாங்க நான் ஓடின நாட்கள் உண்டு. அப்பொழுது ஆண்டவர் பாதுகாத்தார். அதில் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு, நான் உன்னோட பர்சனலாக சொன்னா, ஹியர் டு மீ வெரி கேர்ஃபுல்லி, பி சென்சிட்டிவ் வாய்ஸ். அதிலிருந்து ரொம்ப உஷாராயிட்டேன். எப்பேற்பட்ட என்ன காரியம் சொன்னாலும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாய் தெளிவான நடத்துதல் இருக்கணும், தெளிவான காரியங்களை பேசணும். ஊழியக்காரர்களோட ஆலோசித்த, மூத்த ஊழியர்களோட கலந்து கொண்ட என்ன ஆலோசனை இருந்தாலும் ஐ ரிசீவ் த டைரக்ட் வேர்ட் ஃப்ரம் ஹிம். கற்றுக்கொண்டேன். இட்ஸ் a hard lesson. உங்களுக்கு தானே செஞ்ச. யூ கேன் டூ இட் ஃபார் காட், பட் டூ இட் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். ஆண்டவர் என்ன சொல்கிறா அதை செய்யணும். யோனா சொன்னதை கேட்கல, வேற வழியில் போயிட்டாப்ல. ஆனாலும் அவரை பார்த்து கூப்பிட்ட ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். யோனா 2வது அதிகாரம் வசனம் 7-10, புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 2 verse 7 and 10. இது எங்கே இருக்காருன்னா, மீனின் வயிற்றில் இருக்கிறார், மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார். நம்ம மீனை சாப்பிட்ட அனுபவம் தான் இருக்குது, மீனுக்குள்ளே போன அனுபவம் நமக்கு இருக்காது. அவர் ரியலாக போயிருக்காரு. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அவர் வெளியில் நினிவே பட்டணத்தில் வெளியில் வரும்போது ஒரே ஆசிட்டாக வெள்ளை கலரில் வந்தாராமா.
அப்படி 3 நாள் மீனின் வயிற்றுலேருந்து வந்திருக்கார். பாருங்க பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, என் ப்ராப்ளம் ரொம்ப டீப் பாஸ்டர், ரொம்ப டீப் ட்ரபிள். சமுத்திரத்தின் ஆழத்தை விட உங்கள் ப்ராப்ளம் பெருசா? யோனா சமுத்திரத்தின் ஆழத்தில் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தார். இன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஏர் கண்டிஷனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற, உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. நீங்கள் ஒரே ஒரு காரியம் சொல்லணும். அன்றே சங்கீதம் 145:14 படி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். என்னை நீங்கள் தூக்கி விட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை தூக்கி நிறுத்த போகிறீங்க, என்னை தூக்கி எல்லாவற்றிலும் உயர்த்த போகிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ரகசியத்தை யோனா தெரிஞ்சிட்டால. ஏன் தெரியுங்களா? யோனா ஆல்சோ நோ காட்ஸ் வெல். யோனா ஆண்டரை நன்கு அறிந்திருந்தார். இதுதான் ஆண்டரை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம், ஆண்டரோட நல்ல உறவு இருந்துருச்சுன்னா எந்த நேரத்தில் ஆண்டரோட எப்படி பேசணும் தெரியும், அப்புறம் புரிந்து கொள்ளணும். நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துடணும். அப்போ யோனா சொல்கிறார் பாருங்க, வசனம் 7லையும் 10லையும், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஆண்டரை நினைச்சேன். பரவாயில்ல, இத்தனை நாள் ஆண்டரை நினைக்காம விட்டுட்டீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தேவைப்படுறப்ப ஆண்டர்கிட்ட கேட்டுக்கலாம் நினச்சிட்டீங்க. ஒரு நேரம் வந்திருக்குது, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன் ஆண்டவரே. மீனின் வயிற்றுக்குள்ள வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கத்துனா இங்கே 999 கூப்பிடுறோம், ஆம்புலன்ஸ் வருது, பின்னாலேயே போலீஸ் வருது, எல்லாம் வருது, என்னென்ன தேவையோ பார்க்குது. அங்கேருந்து எங்கே போய் கூப்பிடுறது? நெட்வொர்க் கிடைக்காது. மீனின் வயிற்றுக்குள்ளேருந்து எப்படி நெட்வொர்க் கிடைக்கும்? என்ன 5G 8Gனாலும் எங்கே போய் கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதுக்குள்ள இன்னைக்கு சான்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டம், வேறு வழியே இல்லை. யோனா 2:7 நினைத்த ஆண்டவர், அதே ஆண்டர் நம்ம மத்தியில் இருக்கிறவங்களை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. அதே ஆண்டர் நம்மோடு இருக்கிறார். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து, அந்த வசனத்தை நீங்கள் முழு பலத்தோடு வாசிக்கணும். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், மீனின் வயிற்றுக்குள்ள வேத வசனங்கள் அப்படித்தான் ருசிச்சு வாசிக்கணுங்க. யோனா மீனின் வயிற்றுக்குள்ளுக்கிறாரு. there is no way of reaching out. There is no way of reaching out. Today you might be in a mid of situation where no one can understand. You are thinking, I am not able to reach anyone, I am beyond reach. யாருமே ரீச் பண்ண முடியாது, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யாருமே உதவி செய்ய முடியல. அன்னாள் அந்த ஆலயத்தில் சத்தம் வெளிவராதபடி மெதுவாய் தன்னுடைய இதழ்கள் அசையும்படியாய் ஜெபிக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவன் உற்று பார்க்கிறார். ஆண்டவருக்கு தேவை இருதயம், ஆண்டருக்கு தேவை நீ என்னுடையவன் என்னுடையவர். ஆண்டருக்கு தேவை நீங்க நேசிக்கிறீங்களா, உண்மையா அவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா, தேவனை விசுவாசிக்கிறீங்களா, முழு மனதோடு நீங்க சொல்றதை நான் செய்யற ஆண்டவரே. நோவா, நீ பேழையை செய்ய சொல்லு, நான் செய்யற ஆண்டவரே. நீங்க சொல்றது, ஆண்டு சொல்றது செய்ய நீங்க ஆயத்தமா? God is ready to lift you up, but whatever may be the circumstances you are undergoing, he can lift you up, he can make you bright. In this year I am telling you, you are going to see a breakthrough. Hallelujah. இந்த வருடத்துல உங்க குடும்பத்துல உங்க சரீரத்துல எல்லாவற்றும் ஒரு பிரேக் த்ரூ பார்ப்பீங்க. ஆனா ஆண்டவரிடத்துல மட்டும் டோட்டல் சரண்டர் இருக்கணும். There has to be a complete surrender. ரட்சிக்கப்பட்டு 7 மாதத்தில் move from this nation, go to the other nation. I carried that vision and came to this country. That is why I can boldly take a decision at the moment of crisis that God will lead me. I am going to be in this land as a testimony to God. Hallelujah. உங்களை அதே போல ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்தில் கொண்டு வந்தாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றியே முடிக்கணும். ஆமென். அதை நிறைவேற்றுவார். எதற்காக இந்த ஊழியத்தில் உங்களை இணைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே, யோனா என் ஆத்துமா என்னில் தோய்கையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழத்தில் மீனின் வயிற்றிலிருந்து உங்களை நினைச்சேன்னு சொல்றாரு. அந்த விண்ணப்பம் ஆண்டு சமூகத்துக்கு போச்சாமா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல இப்போ ஏறெடுக்கிற ஜெபம் பரலோகம் பார்த்து கொண்டிருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவர் செய்வார், அவர் தூக்கி எடுப்பார். 10வது வசனம், கர்த்தர்
கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி விட்டது. இன்றைக்கு எந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடணுமோ, எந்த இடத்துல மாறுதலை அமையணுமோ, எந்த அப்ரூவலுக்கு தேவன் கட்டளையிடணுமோ, எந்த ரிசல்ட் மாறணும்னு கட்டளையிடுமோ, அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா நமக்காய் கட்டளையிட போறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். என்னுடைய ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். நீ என்னுடையவன் என்னுடையவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். அழைத்தவர் மாறவே மாட்டார், அழைத்தவர் மாற மாட்டார். மனுஷங்க மாறுவாங்க, உறவு மாறும், என் ஆண்டவர் மாறவே மாட்டார். என் ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம், என்னை நினைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம், என்னை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் உங்களை நினைத்து நினைவு கூர்ந்து, சில வேளைகள் நினைக்கிறோம் பாருங்க, ஒரு விஷயம் என்னை கூப்பிட்டு நல்லா இருக்கிறியான்னு கேட்கலையே, ஒரு விஷயம் என்னை கூப்பிட்டு இந்த பர்த்டேக்கு அவங்க விஷ் பண்ணவே இல்லையே, ஒரு விஷயம் நான் விரும்புகிறவங்க நேசிக்கிறவங்க என்னை கூப்பிட்டு உனக்கு இந்த காரியம் நடந்ததான்னு கேட்கலையே. இந்த உலகத்தில் யார் கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடையவள் என்னுடையவள்னு சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு தேவை நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை படைத்தவர். முதலாவது அவரை புரிஞ்சு கொள்ளணும். புருஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், ஏசாயா 41:2 படி, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவாய் கர்த்தர் சொல்லுவது, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. Do not fear, do not fear. பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, உன்னை மீட்டு கொண்டேன். நீங்க எந்த காரியத்தில் ஒரு டெலிவரன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, எந்த காரியத்தில் அதில் ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டாருங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் நீ என்னுடையவள். நீங்க ஆண்டருக்கு சொந்தம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஒவ்வொருவரும் ஏசப்பாக்கு சொந்தம். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை அழைத்தவர் ஒரு நாளும் மாற மாட்டார். என் ஆண்டவர் மாறவே மாட்டார். என் ஆண்டவரை நினைவு கூறுவார். நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரோ, என்னை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரோ, உங்க கிருபையை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரோ. மீனின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, சமுத்திரத்தின் ஆழத்தில் மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட அந்த யோனாவுக்கு என் ஆண்டவர் இறங்கினீரே. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் ஆண்டரை நினைச்சேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது. இப்பொழுது ஆண்டஇடத்தில் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ பரலோகம் முற்று பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகம் முற்று பார்த்து கொண்டிருக்கிறது. கேளுங்க, என்ன வேணும்? உங்க சரீரத்தில் என்ன மாறுதல் வேணும்? உங்க குடும்பத்தில் என்ன மாறுதல் இருக்கணும்? பிள்ளைகளுக்கு என்ன மாறுதல் இருக்கணும்? வேலை இடத்துல என்ன மாறுதல் இருக்கணும்? ஃபைனான்ஸ் காரியங்கள் எப்படி மாறணும்? கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர், அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். என் ஆண்டவர் தூக்கி விடுவார், என் ஆண்டவர் தூக்கி விடுவார். மாறாத காரியங்கள் மாறோ, கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல மாறுதல் இல்லை நினைக்கிறீங்களோ, இன்றே மாற்றத்தின் நாள். இன்றைக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை அளவில்லாதபடி 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 உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றிலும் ஒரு மகிமையான ஒரு தேவ பிரசன்னம். ரபா கரா லகோ ரிஷமா கரஹா ரிபோகோ ரோஹரஹர லரஹா ரிகா போபோ பாபோ குரு லிமா ரகஷபா. ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். அந்த பேலன் அந்த பேலன் அந்த பேலன் அந்த பேலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு பெலத்தின் மேல் பேலன், பெலத்தின் மேல் பேலன், பெலத்தின் மேல் பேலன். ஒவ்வொருவருக்குள்ளாய் அந்த தெய்வீக பேலன், அந்த தெய்வீக பேலன், அந்த தெய்வீக பேலன், அந்த தெய்வீக வல்லமை. Let there be a mighty deliverance, Father. Let there be a mighty deliverance, Holy Spirit. Riba kara la ko rishaharaka rima mama kara harala. அபியானவரே, அபியானவரே, என் சூழ்நிலை மாறுமா? இதற்கப்புறம் எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா? என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். யோனா வாழ்வதற்கு அடையாளமே இல்லை, திரும்ப பூமிக்கு வருவதற்கு அடையாளமே இல்லை. ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை தான் அவனை மாத்துச்சு. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யோனா 2:7 சாட்சியாய் கர்த்தர் உங்களை வைப்பார்.
ஒரே விஷயம் சொல்லுங்க, ஆண்டவரே யோனா 2:7 படி, ஆண்டவரே என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் உங்களை நினைச்சேன், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வந்ததுன்னு யோனா சொன்னபடி நான் உங்களை நினைக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நினைக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நினைக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நன்மை கடந்து வருன்னு விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த வருடத்தில் பிரேக் த்ரூவை காண போறேன்னு விசுவாசிக்கிறேன்ப்பா. என்னை தூக்கி விடுகிற தெய்வம், என்னை தூக்கி விடுகிற தெய்வம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அது தூக்கி விடுகிற கரம், உயர்த்துகிற கரம், இந்த மாறுதலை கொண்டு வருகிற கரம் உங்களை உயர்த்தும், உங்களை உயர்த்தும். எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போறார். ஒரு மாறுதல் கடந்து வரும். கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.